வரேன் வாத்தா இங்கே வா மக்களே. நான் சமோசா கடை வச்சுருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சமோசா கடையில் சமோசா ஒட்டிட்டு மீதி சீட்டு இந்த மாதிரி மிஞ்சி போயிடும் பார்த்துங்க. இப்படி கொஞ்சம் கூட்டுக்கிட்டு இல்லாமல் மிஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிரிச்சுக்குள்ளே வச்சு அப்புறம் மறுநாளுக்கு கூட்டை வச்சு மடித்து மக்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். அன்னைக்கே மிஞ்சினதை அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரித்து இந்த வத்தியில் இந்த மாதிரி பொரித்து ரெடி பண்ணிடுவேன். இந்த மாதிரி பொரித்து இப்படி தனித்தனியாக எண்ணெயில் போட்டு பொரித்து ரெடி பண்ணி அதை அப்படியே கரகரகரகரம் ஒதுக்கி விட்டு நல்லா பிள்ளைகளுக்கு போட்டா மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். இப்படி நல்லா மொறு பூரி மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க. அதே என் மகன் வெறுமனே எடுத்து திண்டு விட்டு எனக்கு பசிக்குது எப்போ செஞ்சு தருவீங்க, சீக்கிரமாக செய்யுங்க போட்டாவான்னு இருக்கா. இந்த வெங்காயம், தக்காளி, இந்த முட்டை, இது மூணையும் அடித்து அதில் ஊற்றி சால்னா வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்மளுக்கு வேலை கிடக்கு சால்னா ஊற்றிக்கிட்டு தெரிய முடியாது, அரைச்சி ஊற்றிக்கிட்டு. அதனால் ஒரு 10 ரூபாய் கொடுத்து விட்டேன். பரோட்டா கடையில் போய் வாங்கிட்டு வந்து சால்னா போய் பரோட்டா கடையில் போய் கேட்டிருக்கா 10 ரூபாய் கொடுத்து அவரும் ஊற்றி கொடுத்து விட்டாரு. இதை ஊற்றி அப்படியே கிண்டிடுவேன். இன்னைக்கு எப்படி பரோட்டா செய்கிறேன்னு பாருங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் பூரி திங்கிறதுக்கு நின்று இடம் வச்சு வை. இந்தா இப்போ பரோட்டாவா ரெடி ஆயிடுச்சு. பூரி பரோட்டாவா 5 நிமிஷத்தில் ரெடியாக இருக்குடா. நண்டு சரி நண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நண்டு போகக்கூடாது. நண்டு என் மகளுக்கு வெறும் புரியாக திட்டு வரைக்கும் வந்துட்டான். வாங்க எப்படி செய்யணும். இது அதாவது நான் என்ன பண்ணுவேன்டா, இந்த சீட்டு மிச்சம் இருக்குது. இந்த மிச்ச சீட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் மடித்து மக்களுக்கு போய் சேல்ஸ் பண்ணேன்டா. அதுவும் பாவம். அதே சமயம் இதை என்ன பேசப்படுது வர்றேன்டி அவ்வளோதாண்டி. அதே சமயம் இதை நான் அப்படியே கீழே தூக்கி போட்டாலும் என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம். அதுக்கு தான் என் பிள்ளைகளுக்கு இதை சமைச்சு கொடுத்துருவேன். சமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்களா, என் பிள்ளைகளுக்கு சாப்பிட்ருங்க, நான் இது வேஸ்ட்டாக ஆகாது. அதே இது மக்களுக்கு பழசை கொடுத்தோம் அப்படின்ற கஷ்டம் நம்மளுக்கு இருக்காது. அதுக்காகத்தான் வாங்க இப்போ எப்படி போட்டா போகுதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்களா எப்படி சமோசா பூரி புரோட்டாவை ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. இப்படித்தான் புரோட்டா ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணி என் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறேன். என்ன சொல்கிறீங்க? சிக்கனமாக வாழ்கிறத பற்றி பேசினா மட்டும் பத்தாது. எப்படி வாழ்கிறோன்றது சிக்கன முறையில் எப்படி வாழ்கிறேன். அதாவது உணவுப் பொருட்களையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்க பொருளையோ வேஸ்ட் பண்ணாமல் எதையுமே செய்யணும். அப்படி செய்கிறப்ப அதுதான் ஒரு சிக்கனமான குடும்ப பொம்பளைன்ற அடையாளம். காசு பணத்தை சம்பாதிச்சு சிக்கனமாக சேர்த்து வச்சு நானட்டு எடுக்கிறது இதுலாம் சிக்கனம் கிடையாது. உணவுப் பொருட்களாம் முதல்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி யோசனை பண்ணித்தான் இங்கே பற்றியில பரோட்டா எப்படி தயார் பண்ணிட்டு இது என் பிள்ளையோடைய பசியை போக்குது. இந்த பரோட்டா போய் நான் கடையில் முட்டை பரோட்டா வாங்க போனேன்டா ஒரு பிள்ளைக்கு இந்தாடி உன் கதையை தீருடி நண்டு போய் திண்டு தள்ளுடி பார்ப்போம். அடி 100 தடவை கேட்டு வந்துட்டா. சரி என் பிள்ளைய சாப்பிடட்டும், இதுக்கு மேலே பேச முடியாது, எனக்கு எச்சு கொடுத்து நானும் சாப்பிட போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முனிமாவோட இந்த சிக்கனமான வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. ஆமாம், இட்லியை உப்புமா வாக்கி கொடுத்த தேவயானி அங்கே கருத்து சொன்னது என்ன, இல்லாத இடத்துல கூட குடும்பத்தை நடத்த கற்றுக்கணும் பொம்பளையே, அதைத்தான் இங்கே கருத்தாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமோசா சீட்டு பூரியாக்கி பூரியை கொத்து பரோட்டா வாக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு போய் சாப்பிட கொடுக்குறேன்.